என்ன நண்பா, சௌக்கியமா? ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, என் சேனலில் வந்து 10th NCERT புக்கில் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற எல்லா லெசன்ஸ், போயம்ஸ், சப்ளிமெண்ட்ரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். முக்கால்வாசி முடிச்சிட்டோம். இன்னும் மீதி இருக்கிறது நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம என்ன குட் நியூஸ் கேட்டிங்கன்னா, இப்போ எக்கனாமியும் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். எக்கனாமிக்ஸ், சரிங்களா? 10th NCERT எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அந்த சாப்டர் பார்ட் 1 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 1 இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன 17 அப்போ ஆரம்பிச்சிருந்தேன் என் சேனலை. இப்போது வந்து 11 தான் ஆகுது. என்னென்னா 75 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது வர 17 இருக்கு இல்லையா? அப்போ போன மாதம் 17, இந்த மாதம் 17, 1 மந்த் ஆயிரும் இல்லையா? அந்த 1 மந்த்க்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வந்தால் நான் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி பொறுத்தாலே என்னென்னா, இந்த இந்தியன் எக்கானமியில் அது பேர்லேயே இருக்க பாருங்கள். செக்டார்னால் என்ன? பிரிவுகள், நிறையா செக்டாராக அந்த இந்தியன் எக்கானமி நம்ம கண்ட்ரி. அந்த எக்கானமியில் எத்தனை பிரிவுகள் செக்டாராக பிரிக்கிறாங்க. செக்டார்னா என்ன? பாதி அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிரிக்கிறாங்க, சரிங்களா? என்னென்ன இப்போ எப்படிலாம் பிரிக்கிறாங்க, எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ப்ரைமரி செக்டார் அப்படின்ற பிரிக்கிறாங்க, சரிங்களா? ப்ரைமரி செக்டார் அப்படின்னா என்னென்னா, அண்டர்டேக்கன் பை டைரக்ட்லி யூஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம விவசாயம் பண்ணுறோம்ல, அந்த விவசாயத்துலேருந்து இப்போது என்ன சொல்கிறது, சுகர் கேன், அதான் கரும்பு நட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? கரும்பு கிடைக்குதா? அதான் இப்போது ப்ரைமரி செக்டார் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதான் அதுக்கு பேர் ரா மெட்டீரியல், சரிங்களா? இப்போது நம்ம பருத்தினா தெரியும்ல, காட்டன் பிளான்ட் நட்டால் நமக்கு காட்டன் கிடைக்குதுல்ல, அதான் இப்போது ரா மெட்டீரியல். அதுக்கு பேர் தான் இப்போ ப்ரைமரி செக்டார், சரிங்களா? ப்ரைமரி செக்டார் அதான் ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? இட் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ். பேஸ்னால் என்ன? ஒரு அடித்தளமாக இருக்குது. இந்த ப்ரைமரி செக்டார் தான் எல்லா செக்டாருக்கும் அடித்தளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் செக்டார், இது வந்து விவசாயத்தை லிங்க் இருக்குது, ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது என்னென்ன ஆக்குபேஷன்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார்மிங், ஃபிஷ்ஷிங், டெய்ரி நிறையா இருக்குது, சரிங்களா? டெய்ரினா என்ன? மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிப்பாங்களா, அந்த இது, சரிங்களா? இப்போது செகண்டரி செக்டார், ப்ரைமரி செக்டார் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்டரி செக்டார், சரிங்களா? செகண்டரி செக்டார்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் சேஞ்ச்டு இன்டு அதர் ஃபார்ம்ஸ் பை மேனுஃபேக்சரிங். நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்ன? நம்ம ப்ரைமரி செக்டாரில் நம்ம ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? அதை இப்போது நம்ம ஒரு மேனுஃபேக்சர்டு ப்ராடக்டாக மாற்றுறோம். மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்னா ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்னொரு ப்ராடக்டாக மாற்றுறோம். எப்படின்னா, இப்போது ஒரு ப்ராடக்ட்னா இப்போ நம்ம சுகர் கேன் எடுத்துக்கலாம், சரிங்களா? சுகர் கேனை மேனுஃபேக்சர் பண்ணி இப்போது சுகராக மாற்றிட்டோம். இதுக்கு பேர் தான் சுகர் தான் இப்போ மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட், சரிங்களா? இப்போது அதுதான் இங்கே நடக்குது. ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் தாங்க செய்கிறாங்க, நல்லா அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போது காட்டனை வந்து நூலாக மாற்றிட்டாங்கல்ல, அது ஒரு அப்போ அந்த நூல் வந்து ஒரு மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட், சரிங்களா? இதுக்கு பேர் தான் செகண்டரி செக்டார். இட் குட் பி டன் இன் அ ஃபேக்ட்ரி ஆர் ஒர்க் ஷாப் ஆர் ஹோம். அந்த மேனுஃபேக்சரிங் வந்து எங்கே நடக்கலாம்? ஃபேக்ட்ரியில் தான் மேக்ஸிமம் நடக்கும். இந்த சின்ன பொருள்லாம் ஒர்க் ஷாப்லேயும் பண்ணுவாங்க, ஹோம்லேயும் பண்ணுவாங்க, சரிங்களா? இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதான் இண்டஸ்ட்ரியல் தானே, இண்டஸ்ட்ரியில் தான் நிறையா பண்ணுறாங்க, அதனால் இதுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டார்னே பேர் வச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் என்ன? மேக்கிங் சுகர் கேன் இன்டு சுகர். இப்போ மேக்கிங் சுகர் கேன், அந்த சுகர் கேன் ரா மெட்டீரியல், சுகர் வந்து மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட். அதான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்புறம் காட்டன் இன்டு யான் சொல்லலாம், நிறையா சொல்லலாம், சரிங்களா? செகண்டரி செக்டார் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாம். இப்போது டெரிஷரி செக்டார், ரொம்ப முக்கியமான செக்டார் டெரிஷரி செக்டார். இப்போது நமக்கு என்ன இருந்தாச்சு? ரா மெட்டீரியல் கிடச்சாச்சு. ரா மெட்டீரியல்லேருந்து மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட்டும் வந்தாச்சு. இப்போது என்னென்னா, இப்போ வந்து சுகர் கேன் நமக்கு கிடச்சது இல்லையா? சுகர் கேன்லேருந்து நம்ம சுகராக மாற்றிட்டோம் இல்லையா? இப்போ அந்த சுகர் வச்சு என்ன பண்ணுவாங்க? சுகரை விற்கணும், ஒவ்வொரு கடைக்கும் அனுப்பணும், மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதான் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், நிறையா விஷயம் இருக்குல்ல. அது செஞ்சுட்டா மட்டும் போகாது, அது விற்கிறதுக்கான நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ல. அது யார் பண்ணுவானா? நம்ம டெரிஷரி செக்டார் தான் பண்ணணும், சரிங்களா? இந்த டெரிஷரி செக்டாரோட ஹெல்ப் இல்லைன்னா அது நடக்கவே நடக்காது, அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும், சரிங்களா? இந்த ஒரு செக்டார் டெவலப் ஆனால் மீதி 2 செக்டாரும் டெவலப் ஆயிரும். அதே மாதிரி அந்த 2 செக்டார் டெவலப் ஆனால் இந்த டெரிஷரி செக்டார் கண்டிப்பாக டெவலப் ஆகும், சரிங்களா? புரிஞ்சுக்குதா? இப்போ இது என்ன நமக்கு கொடுக்குதுன்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குது. இப்போது நம்ம சுகர்
தயாரிச்சிட்டோம் இல்லையா, அந்த சுகரை மற்ற கண்ட்ரிக்கு மற்ற கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக எது யூஸ் பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப அவசியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருக்குது. அது யார் கொடுக்குறா? நம்ம டெரிஷரி செக்டார் கொடுக்குறாங்க. கம்யூனிகேஷன். இப்போது கம்யூனிகேஷன்னா இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணும்ல, என்ன சொல்கிறது, இது மாதிரி இப்போது நீங்கள் தான் ஒரு இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியோட ஓனர், சுகர் கேன் ஃபேக்ட்ரியோட ஓனர். நீங்கள் வந்து சுகர் கேனை சுகராக மாற்றிட்டீங்க. இப்போது அந்த சுகரை வந்து நீங்கள் எல்லா கடைக்கும் போய் விற்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்க கடைக்கு, இல்லை மற்ற கண்ட்ரி மற்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் விற்கணும். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடச்சிருச்சு. நம்ம டெரிஷரி செக்டார் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துறாங்க. இப்போ கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இப்போது நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டேட்டில் இந்த கடைக்காரர் இருப்பார்ல, இப்போது டிரான்ஸ்போர்ட் மூலயமா இப்போ நீங்கள் வந்து கேரளாவுக்கு அனுப்புகிறீங்க. இப்போது உங்கள் தமிழ்நாட்டில் வண்டி கிளம்பிடுச்சு, கேரளாவுக்கு போகுது. போன இந்த கேரளாவில் இருக்கிற கடைக்காரர் வந்து கேட்குறாரு, ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன வண்டி அனுப்பிச்சிட்டிங்களா, சுகர் வண்டி அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன் அதுக்கு? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தானே ஃபேக்ட்ரியோட ஓனரு. வண்டி கிளம்பிடுச்சு, ஏதோ வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இது எதனால நடக்குது? ஃபோன் மூலயமா தான் நடக்குது. இப்போ ஃபோன் இல்லைன்னா இன்னும் நீங்கள் கேரளாவுக்கு போயிட்டா சொல்லுவீங்க, வண்டி வந்துருச்சு, வண்டி எடுத்து இறக்கிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஃபோன் இது எவ்வளோ ரொம்ப அப்படியே 2 நிமிஷத்தில் ஃபோன் போட்டு சொல்ல முடியும். வண்டி வந்துருச்சு பாருங்கள், இறக்கிக்கோங்க லோடை அப்படின்னு சொல்ல முடியும்ல. இது எவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். வண்டி இதாகிடுச்சு, வண்டி கிளம்பிடுச்சு, நடுவில் ஏதோ ரிப்பேர் நடுவில் ஏதோ வண்டி பஞ்சர்னா கூட வண்டி இது மாதிரி பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லலாம். அதனால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது டெக்னாலஜியாக நிறையா டெக்னாலஜியாக இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த 3 செக்டாரில் நீங்களே பார்த்துருப்பீங்க, எது ரொம்ப முக்கியமான செக்டார்? எல்லாத்துக்கும் தெரியும், அது டெரிஷரி செக்டார் தான். ஏன் முக்கியமான செக்டார்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இது வந்து என்ன செக்டார்னு சொல்கிறாங்க? சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ தான் கம்பேர் பண்ணுறாங்க, 3 செக்டாரையும் கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேரிங் த 3 செக்டார்ஸ். சரிங்களா? எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபைனல் குட்ஸை வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போது ப்ரைமரி செக்டார் வந்து ஒரு ஃபைனல் குட் ரெடி பண்ணுது. ஃபைனல் குட் பண்ணிடுச்சா தான் அவங்களுக்கு இது ஃபைனல் குட்னா, அவங்க விவசாயம் பண்ணி தண்ணி விட்டு உழவு ஓட்டி தண்ணி விட்டு சுகர் கேனை நட்டு சுகர் கேன் கிடச்சிச்சு. அந்த சுகர் கேன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைனல் குட். சரிங்களா? எக்ஸாம்பிள் சுகர் கேன் சொல்கிறேன், மற்ற எந்த பிளான்ட்டோனா ப்ரைமரிக்கு அது சுகர் கேன் தான் ஃபைனல் குட். இப்போது செகண்டரிக்கு எது ஃபைனல் குட்னா, இப்போ இந்த சுகர் கேனை சுகராக மாற்றிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபைனல் குட். இப்போ இந்த சுகர் ஃபைனல் குட். சரியா? இப்போ டெரிஷரி வந்து அவங்க கரெக்டாக போய் சேர்த்துட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க, கம்யூனிகேஷன் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு அது ஃபைனல் குட். சரிங்களா? இப்போ இந்த 3த்தில் யார் அதிகமாக ஃபைனல் குட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்படி கணக்கு எடுப்பாங்க, இப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஃபைனல் குட்டை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கம்பேர் பண்ணோன்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றவங்க, ஜிடிபி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அவங்கள கம்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது ஒவ்வொருத்தவங்க சிங்கிளாக கம்பேர் பண்ணியாச்சு இண்டிவிஜுவலாக. இப்போ ஒரு கண்ட்ரியில் எவ்வளோப்பா பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? ப்ரைமரி செக்டாரில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபைனல் குட்டும், செகண்டரி செக்டாரில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபைனல் குட்டும், டெரிஷரி செக்டாரில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபைனல் குட்டையும் 3யும் சேர்த்து நம்ம ஜிடிபி சொல்லுவாங்க. ஆல் குட்ஸ் ப்ரொடியூஸ் வித்தின் அ கண்ட்ரி டியூரிங் அ பர்டிகுலர் இயர். இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் தான் நம்ம கண்ட்ரியில் இந்த 3 செக்டாரும் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜிடிபியோட வேலை. புரிஞ்சுதா? இப்படி தான் கம்பேரும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? இது 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஹவு தே கம்பேர் த 3 செக்டார்ஸ் அப்படின்னா கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா பை த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் தே கம்பேர் த குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? இப்போது ரைசிங் இம்பார்ட்டன்ஸ் டெரிஷரி இன் ப்ரொடக்ஷன். நான் தான் சொன்னல, அந்த 3 செக்டாரில் எது ரொம்ப முக்கியமான செக்டார்? டெரிஷரி செக்டார். அது ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். பேசிக் சர்வீசஸ் ஆர் மஸ்ட். இப்போது பேசிக் சொன்னோம்ல, அது ரெண்டுத்தையும் தயாரித்தா மட்டும் போதாது, பேசிக் சர்வீசஸ் இருக்கணும்ல. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்கணும்ல. ரெண்டுத்தையும் செஞ்சு அந்த ப்ரைமரியோ செகண்டரி கிடச்சா மட்டும் போதாது, மக்கள்கிட்ட போய் சேரணும்ல. என்கிட்ட வந்து சேரணும், மக்கள்கிட்ட போய் சேரணும்னா அதுக்கு யார் உதவியாக இருக்குன்னா டெரிஷரி தான் உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் பேசிக். இப்போது when primary and secondary develops automatically tertiary will get developed. முன்ன போன பாயிண்ட்லேயே பார்த்தாச்சு. ப்ரைமரியும் செகண்டரியும் டெவலப் ஆனாலே தன்னால் டெரிஷரியும் டெவலப் ஆகிடும். ஏன்னா ப்ரைமரியும் செகண்டரியும் எவ்வளோ குட்ஸ்
இது ரெடி பண்ணுறாங்களோ டெரிஷரிக்கு நிறையா வேலை வந்துடும். ஏன்னா நிறையா டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும், நிறையா கம்யூனிகேஷன் கொடுக்கணும், நிறையா டெக்னாலஜி கொடுக்கணும்ல, அந்த டெவலப் ஆகி போயிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ வித்தவுட் எனி ஒன் செக்டார் ஆல்சோ மேஜர் ப்ராப்ளம்ஸ் வில் கிவ் டு ப்ரொடக்ஷன் சர்வீஸ். இப்போ நீங்கள் 3 செக்டாரும் புரிஞ்சிருந்தா உங்களுக்கே தெரியும். இல்லை ஏதோ ஒரு செக்டார் ஏதோ டிமாண்ட் பண்ணாலும் ஏதோ பிரச்சனை பண்ணாலும் மொத்த 3 செக்டாருக்குமே பிரச்சனை, அந்த ப்ரொடக்ஷன் சர்வீசஸ்க்கே ஒரு ப்ராப்ளம் வந்துடும் தெரியும். அப்படி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? எதில் பிரச்சனை வந்தாலும் டெரிஷரியில் பிரச்சனை வரவே கூடாது, எதுலையுமே பிரச்சனை வரக்கூடாது, ஆனால் முக்கியமாக டெரிஷரியில். சரிங்களா? இன்கம் லெவல்ஸ் ரைசஸ் த்ரூ திஸ் செக்டார். மெயின் பாயிண்ட்டுங்க, டெரிஷரி செக்டாரால் தான் நம்மளோட கண்ட்ரி இல்லைனா நம்மளோட ஸ்டேட்டோட இன்கம் லெவல் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா அதுதான் நம்மளோட இன்கம்மை தூக்கி விடுது, இன்கம் லெவலை ரைஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போது when new services like IT, communication develops when new services like IT, communication develops, it is very helpful for our country. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நியூ சர்வீசஸ்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வர எக்ஸாம்பிள் ஐடி, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் வர நம்ம கண்ட்ரிக்கு டெரிஷரி செக்டார் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறையா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போது டெரிஷரி செக்டார், இந்த 3 செக்டாரில் டெரிஷரி செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போது அடுத்தது பார்க்கலாம். வேர் த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எம்ப்ளாய்ட். இப்போது 3 செக்டார் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 செக்டாரில் எந்த செக்டாரில் பீப்புள் அதிகமாக இருக்காங்க, பீப்புள் எங்கே அதிக பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் எம்ப்ளாய்டு இன் ப்ரைமரி செக்டார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ப்ரைமரி செக்டாரில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அக்ரிகல்ச்சர் நடக்குது. அக்ரிகல்ச்சர் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாருமே இல்லை, பாதி பேர், முக்கால்வாசி பேர் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுவாங்க. ஆனால் லெஸ் பீப்புள் வேர் எம்ப்ளாய்டு இன் டெரிஷரி தான் ரொம்ப கம்மி பீப்புள். அந்த 3 செக்டார்லேயே டெரிஷரி ரொம்ப கம்மியாக இருக்குது, பீப்புள் அங்கே ரொம்ப கம்மி பேர் தான் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த 2 செக்டார்லேயும் பீப்புள் அதிகமாக இருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பீப்புள் வந்து ப்ரைமரியில் இருக்காங்க, அப்புறம் மீடியமான பீப்புள் வந்து எதில் இருக்காங்க, செகண்டரி, அப்புறம் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் டெரிஷரியில் இருக்காங்க. ஏறக்குறையாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலையும் செகண்டரிலையும் பீப்புள் அதிகமாக தான் இருக்காங்க, நம்ம டெரிஷரியில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனால் நான் பாருங்கள், பட் ஹையர் ப்ரொடக்ஷன் இன் டெரிஷரி தேன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் இருந்துருப்போங்க, நீங்கள் ப்ரைமரியில் அதிகமாக இருக்காங்க, செகண்டரியிலையும் அதிகமாக இருக்காங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் எங்கே அதிகமாக இருக்குது, நம்ம டெரிஷரியில் தான். கம்மி பேர் இருந்தாலும் உங்கள் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அதிகமாக தராங்க. சரிங்களா? ஏன் அங்கே தான் நீங்கள் கேட்கலாம்ல டவுட்டு, ஏன் அங்கே தான் அதிக பேர் வேலை செய்கிறாங்களே, நிறையா ப்ராடக்ட்ஸ் இன்னும் இது பண்ணலாம்ல, மேக் பண்ணலாம்ல, அதனால் நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்ல, அதனால் அவங்க ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ஏக்கர் நிலத்தில் மேக்ஸிமம் 5 பேர் தான் வேலை செய்ய முடியும். 5 பேர் வேலை செஞ்சால் அதுக்கான இது கிடைக்கும். அந்த 5 பேர் வேலை செய்கிற இடத்துல போய் 10 பேர் வேலை செஞ்சால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. அந்த ஒரு ஏக்கர் என்ன கூட் கொடுக்குமோ, அந்த 1 ஏக்கர் என்ன கூட்ஸ், அதான் என்ன வேல்யூ கொடுக்குமோ, அதில் எத்தனை பேர், இன்னும் 20 பேர் வேலை செஞ்சாலும் அதே வேல்யூ தான் கொடுக்கும். அதனால தான் நம்மளோட ப்ரைமரிலையும் செகண்டரிலையும் கூட்ஸ் ஏறவே மாட்டேங்குது. புரியுதுங்களா? இது ஏன் போய் அங்கே 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஏன் 5 பேரே வேலை செய்யலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேலை யாருக்கும் இல்லைங்க. நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை. என்ன பண்ணுவாங்க திரும்பி அந்த ஏன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒர்க் வந்து அக்ரிகல்ச்சர் தான், எல்லோரும் அங்கே தான் போய் குமியுவாங்க. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை, அதனால தான் பெரிய பிரச்சனை. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எங்கே பீப்புள் அதிகமாக வேலை பார்க்குறாங்க அந்த 3 செக்டாரில், ஏன் அப்படி வேலை பார்க்குறாங்க, ஏன் அவ்வளோ பீப்புள் இருந்தும் கம்மியாக குட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்கலாமா? ஹவு டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட். இப்போது வேலை இல்லை, அதனால தான் நிறைய பேர் அங்கேயே போய் குமிறாங்க. எப்படி வேலையை உருவாக்குறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இன்வெஸ்ட் மணி ஃபார் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பெட்டர் ரூரல் ரோட்ஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, மணி இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடைச்சா நிறையா பேர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அண்ட் பெட்டர் ரூரல் ரோட்ஸ். இந்த ரூரல் ரோட்ஸில், இந்த வில்லேஜ் ஏரியாஸில் ரோடு போட்டாலே நிறையா பிரச்சனை தீருங்க. ஏன்னா அங்கேருந்து நிறையா பேர் வரத்துக்கே கஷ்டப்படுறாங்க, ரூரலுக்கு போகிறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. அதனால் ரூரல் ரோட்ஸ் போட்டால், ரூரல்னா என்ன, வில்லேஜ்க்கு நல்ல ரோட் போட்டால், ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருந்தால் நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொமோட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் த மோர் பீப்புள்ஸ் லிவ், ஸோ மெனி பீப்புள்ஸ் கெட் ஜாப் இன் தட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போது
எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஒரு ஊரில் எவ்வளோ பேர்னா 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் இருக்காங்க. 100 பேரில் அங்கே 100 பேர் இருக்காங்க. இன்னொரு ஊரில் வெறும் 50 பேர் இருக்காங்க. இப்போது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அந்த 100 பேர் இருக்கிற இடத்துல இந்த ஃபேக்ட்ரியை கட்டணும். ஏன்னா அந்த 100 பேர் இருக்கிற இடத்துல ஃபேக்ட்ரி கட்டினா அந்த 100 பேருக்கும் வேலை கிடைக்கும் இல்லையா? இப்போ அந்த 100 பேரும் வேலை இல்லாதவங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100 பேருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி மூலயமா வேலை கிடைக்கும்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் போய் அவங்க வேலை செய்யலாம், ஒர்க் பண்ணலாம்ல, அதனால் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த 50 பேர் ஒரு ஊரில் இருக்காங்களா, அங்கே போய் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா அந்த 50 பேர்த்துக்கும் வேலை கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற மீதி 50 பேர்த்துக்கு, மீதி 100 பேர்த்துக்கு வேலையே கிடைக்காதுல்ல. இது கொஞ்சம் அவங்க இது மாதிரி நினச்சா அந்த நிறையா பேர் இருக்கிற இடத்துல ஃபேக்ட்ரி கட்டினா நிறையா பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். கம்மி பேர் இருக்கிற இடத்துல ஃபேக்ட்ரி கட்டினா வெறும் கம்மி பேர்த்துக்கு தான் வேலை கிடைக்கும். அதனால வேலை கிடைக்காது, பாதிக்குது. இப்போ அந்த 100 பேர்த்துக்கும் வேலை கிடைச்சதுன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஃபுட் கிடைக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறாங்க இப்படி இது பண்ணால் நிறையா பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஒன்லி 51% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டிங் ஸ்கூல். இதுவே பார்த்துக்கோங்க, 51% தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கே போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நீட் டு பில்ட் ஸ்கூல்ஸ் ஃபார் ரூரல் பீப்புள்ஸ். ரூரல் வில்லேஜில் மேக்ஸிமம் ஸ்கூல்ஸே கிடையாது. அதனால தான் வெறும் 51% தான் 51% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இது மாதிரி ரூரல் வில்லேஜ்லேயும் ஸ்கூல்ஸ் கட்டியிருந்தா கவர்மெண்ட் இனிமேல் கட்டினா நிறைய பேர் ஸ்கூலுக்கு போவாங்க. அதனால அவங்க படித்து நல்ல ஒரு வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, நீட் டூரிசம், ரீஜனல் கிராஃப்ட்ஸ், நியூஸ் சர்வீசஸ். சரிங்களா? இதுவும் முக்கியமானதாங்க. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது ஆந்திராவில் திருப்பதி கோவில் இருக்குது. திருப்பதி கோவில் எவ்வளோ பெரிய டூரிஸ்ட், எத்தனை பேர் வருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் போகிறாங்க, ஆந்திராவிலேருந்து நிறையா பேர் போகிறாங்க. இப்போது ஆந்திராவில் திருப்பதின்ற ஒரு கோவில் இல்லைன்னா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குமா? எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, நீங்களே இந்த உண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பெருசாக இருக்கும், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சம்பாதிக்கிறது இருக்குங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது. நிறையா பேர் நிறையா தள்ளுவண்டி வச்சுட்டு பொம்மைங்கள்லாம் விற்கிறாங்க. இன்னும் சரி, நிறையா ஹோட்டல்லாம் அந்த மலை ஏறும் போதெல்லாம் நம்ம பார்த்துக்கோ, சின்ன சின்ன ஹோட்டல்லாம் வச்சுட்டு அங்கே காசு வேலை கிடைக்குது இல்லையா? அது மாதிரி நம்ம ஏரியாலையும் சில டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் இன்னும் நிறையா வச்சா நிறையா பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஜனல் கிராஃப்ட் அப்படின்னா இந்த நிறைய பேர் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கையாலே செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இவங்களுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல நேம் வந்தால் அவங்களும் நிறையா கடை வச்சு பொழைச்சிக்கலாம். நியூ சர்வீசஸ்னால் அவங்க மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சர்வீசஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட், எப்படி வேலை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவ்வளோதாங்க. பார்ட் 1 இவ்வளோ தான். பார்ட் 2 பார்க்கலாம். சரிங்களா? இந்த பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், அப்புறம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்ட் 2 வீடியோ போடுறேங்க நாளைக்கு, கன்ஃபார்ம் 2 டேஸில் போட்டுறேன். சரிங்களா? போயிட்டு வரேங்க. பாய்.